கூடாது அப்படின்னு கண்டித்தோம். போலீஸே என்ன ஒன்றும் சொல்றதில்லை, நீ யார் என்ன சொல்றதுக்கு என்று அவர் கேட்டதாக இன்றைக்கு நாளேடுகளெல்லாம் செய்தி வந்திருக்கிறது. 2 மணி நேரம் தொடர்ந்து கோரி வருகிறோம். கட்சி வேறுபாடு இல்லாமல், ஆச்சரியம் இல்லாமல் பாஜகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று. சட்டமன்றத்தில் இதற்கான மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்டு வச்சிருந்து பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டி போடலைங்கிறதுக்கு சொன்ன விளக்கம் ஏற்புடைய விளக்கம் அல்ல. தேர்தல் சரியாக நடக்காது, நேர்மையாக நடக்காது. தேர்தல் நடத்துகிற யார்? தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அதிமுக போட்டி போட்டாங்க. அதே தேர்தல் ஆணையம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நடத்துது. தேர்தல் ஆணையத்தின் மீது பழி அண்மையில் ஏற்பட்ட மிக துயரமான சம்பவம். கள்ளச்சாராய விற்பனையின் மூலமாக இதுவரையில் 51க்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கு மேற்பட்டவர்கள் புதுச்சேரி, விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலும் பலர் மிகவும் கவலைக்குரிய நிலையில் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. இது குறித்து அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட பல காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நான் நேரடியாக நேற்று பார்த்தேன். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்து எப்படியும் உயிர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் அவருடைய சேவை மிகுந்த பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு நோயாளியும் தனித்தனி படுக்கை வசதி ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பதோடு ஒவ்வொரு நோயாளிக்கும் 3 செவிலியர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் இருக்க வேண்டும், இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்கிற ஏற்பாடு, இந்த ஏற்பாடுகள்லாம் நல்ல ஏற்பாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை அரசே ஏற்கும் என்றும் அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் வைப்பு தொகைக்கும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த முயற்சிகள் எல்லாம் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சிகள் வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க முயற்சி. ஆனால் அதே நேரத்தில் எப்படி நடைபெறுகிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சாராயம் விற்பனை தொடர்பாக 4-5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டு. இந்த கருணாபுரம் என்கிற இந்த பகுதி, இந்த வார்டு காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ளது, நீதிமன்றத்திற்கு பின்புறமாக உள்ளது. இங்கு தொடர்ந்து இன்று நேற்றல்ல ஏறத்தாழ 15-20 ஆண்டு காலமாக சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கல்வராயன் மலையில் இருந்து, கல்வராயன் மலை ஒரு சாராய உற்பத்தி தொழிற்சாலையை இயங்குவதாக சொல்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக அங்கிருந்து தான் இங்கு சாராயம் வருகிறது. அதுபோல் பாண்டிச்சேரியிலிருந்தும் சாராயங்கள் வருகிறது. இப்படி தொடர்ந்து நடைபெறுகிற காலத்தில் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு, அதே போல் மதுவிலக்கு பிரிவிற்கு இது எப்படி தெரியாமல் போனது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது.
நேற்று கூட சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 4,63,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4,61,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 565 பேர் குண்டர் சட்டத்தில் போடப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படின்னா தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அரசை பொறுத்தமட்டில் கள்ளச்சாராயம் கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நம்புகிறது. முதலமைச்சர் இதில் மிகவும் கடுமையாக இருக்கிறார் என்பது மிக நன்றாக தெரியும். ஆனால் இவைகளையெல்லாம் தாண்டி காவல்துறையில் பணியாற்றுகிற கருப்பு ஆடுகள் ஆங்காங்கே இருக்கிறது. அதேபோல வருவாய்த்துறையினர், மதுவிலக்கு பிரிவுக்காக தனி காவல் பிரிவே தனியாக இருக்கிறது. இவர்களும் கள்ளச்சாராய வியாபாரிகளும் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களும் சேர்ந்த ஒரு கூட்டணி ஆங்காங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது நடவடிக்கை என்பது இப்போ குறிப்பாக கள்ளக்குறிச்சி இந்த கருணாபுரத்தில் ஏற்பட்ட சம்பவத்தை ஒட்டி கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதில் பலர் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று அதை பற்றியெல்லாம் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நான் கேட்க விரும்புவது, இந்த காவல்துறை அங்கே இருக்கிற உள்ளூர் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், அதே மாதிரி இந்த மதுவிலக்கு பிரிவு சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், இவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க வேண்டும். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவர்கள் ஆதரவு இல்லாமல், உடந்தை இல்லாமல், துணை இல்லாமல் இந்த வியாபாரம் 15-20 ஆண்டுகள் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்பொழுது இவர்கள் வார ரீதியாகவோ அல்லது 15 நாளுக்கு ஒரு முறையோ லஞ்சம் பெற்றுக்கொண்டு சாராயத்திடமிருந்து ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதன் மூலமாக அவர்களுடைய பாதுகாப்போடு இந்த பணி நடைபெறுகிறது. இன்றைக்கு கூட இந்த சாராயம் விற்பனை செய்வதில் முதன்மையாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் குறித்து அங்கு உள்ள பொதுமக்கள் கூறுகிற பொழுது அவரை கண்டித்தோம். இது மாதிரி இங்கே சாராய வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டித்தோம். போலீஸே என்ன ஒன்றும் சொல்கிறதில்ல, நீ யார் என்ன சொல்கிறதுக்கு என்று அவர் கேட்டதாக இன்றைக்கு நாளேடுகளெல்லாம் செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் மீதும் இந்த காவல்துறை, குறிப்பாக அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த தெருவுக்கு முன்னாடி ஸ்டேஷன், அது கடந்தால் தான் அந்த தெருக்கு அந்த வார்டுக்குள்ளேயே தெருக்குள்ளேயே போக முடியும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரும்பாலோர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த மக்கள். அன்றாடம் காட்சிகள், இவர்களுக்கு சொந்தமான நிலமோ வேறு தொழிலோ எதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க அன்றாடம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம் இது போன்ற நகரங்களில் போய் மூட்டை தூக்குகிற வேலையைத்தான் பெரும்பகுதியினர் மூட்டை தூக்குறவர்கள் தான் சேவைக்கிறாங்க. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தான் வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த வீடுகள் அனைத்து வீடுகளுக்கும் சென்றோம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி கதறி அழுகிறாங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க, கணவர் இறந்து போயிட்டார். இன்னொரு வீட்டில் கணவர் அழுகிறார், மனைவி இறந்து போயிட்டாங்க. இந்த சாராயம் குடித்து மனைவி இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பெற்றோர்களை தாய் இழந்த குழந்தைகள், தந்தை இழந்த குழந்தைகள், இருவருமே இழந்த குழந்தைகள் என மிக மிக கொடூரமான சம்பவங்களாக இந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆகவே அரசு தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பது வரவேற்கத்தக்கது. அந்த காவல் நிலையத்தில் இந்த 15 ஆண்டு காலத்தில் இது ஏதோ திமுக ஆட்சி நடந்தது, கட்சி பிரச்சனை பேசுவதற்குரிய இடம் அல்ல. அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த ஊரில் சாராயம் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இது நடைபெறும் என்று சொன்னால் இந்த 10-15 ஆண்டுகளில் அங்கே யாரெல்லாம் பணியாற்றினார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து தற்போது உள்ள வரை
அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனையை பெற்றுக் கொடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது கள்ளக்குறிச்சி ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டத்தில் சம்பவம் நடைபெற்று 22-23 பேர் இறந்து ஓராண்டு காலம் ஆகிறது. அதற்கு அடுத்து இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை விட்டு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டெல்லாம் வருகிறார்கள். இது தொடர்ந்து நடக்கும். அடுத்து பிறகு பார்த்தா அது கொஞ்சம் அமைதியாகிடும். அங்கங்கே மறுபடியும் மாமூல் தொடங்கிவிடும். அந்தந்த காவல் சரகத்தில் மாமூல் கொடுத்து விட்டு சாராயம் காய்ச்சுவது, சாராயம் விற்பது என்கிற பணி தொடரும். ஆகவே இந்த காவல்துறையினர் மீதும் வருவாய்த்துறையினர் மீதும் இந்த கலால் பிரிவினர் மீதும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கிற பொழுது தான் ஒரு அச்சம் ஏற்படும். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு அது உதவி செய்யும். இது மட்டும் போதாது, மது குறித்து சாராயம் குறித்து ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா மதுவால் இன்றைக்கு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடித்தட்டு மக்கள் தான் பெருமளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி மது குடிப்பதிலிருந்து அவர்கள் விலகுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ள வேண்டும், அரசும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு கடும் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாகத்தான் இது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எவ்வளோ திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் ஏறத்தாழ 700க்கு மேற்பட்ட குடும்பங்கள் 4 தலைமுறைகளாக அந்த தொழில் ஈடுபட்டிருக்கிறது. 2028ஆம் ஆண்டோடு 28ஆம் ஆண்டு பிப்ரவரியோடு குத்தகை காலம் முடிகிறது என்கிற காரணத்திற்காக எல்லோரையும் வெளியேற்றுகிற படலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை நடைபெற்ற வழக்கில் யாரையும் வெளியேற்றக்கூடாது, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மின் இணைப்பு, குடிதண்ணீர் இவைகளெல்லாம் துண்டிக்கக்கூடாது, பழைய நிலையை தொடர வேண்டும் என்று ஒரு தற்காலிகமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசு வெளியேறாமல் இருப்பது மட்டுமல்ல, அது அரசே எடுத்து செயல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இல்லையென்றால் மிக கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அதே மாதிரி நீட்டு நுழைவுத் தேர்வு, நெட்டு தேர்வு பயங்கரமான குளறுபடிகள். மே மாதம் 5ஆம் தேதி தேர்வு, ஆனால் 4ஆம் தேதியே வினாத்தாள் வெளியாகிவிட்டது. வினாத்தாளை விற்பனை செய்து விட்டார்கள். ஒவ்வொரு மாணவரிடத்திலிருந்தும் 35 லட்சம், 40,000, 40 லட்சம் என்கிற ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு பெரும் விற்பனை நடைபெற்று அது வாட்ஸ்அப்பெல்லாம் போடப்பட்டு அது அம்பலமாகி இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நீட் நுழைவுத் தேர்வு எழுத செல்லுகிற மாணவிகளை துன்பப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய முடியெல்லாம் அவுத்து விட்டு அதை அங்கே ஏதாச்சும் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் தனி அறைக்கு கொண்டு போய் ஆடைகளையே கழட்டுறாங்க, துப்பட்டா போடக்கூடாதுங்கிறாங்க, காதில் இந்த தோடு மூக்குத்தி அணியக்கூடாது, ஏராளமான கெடுபிடிகள்லாம் செய்து தான் தேர்வுக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவ்வளவு கெடுபிடி பண்ணக்கூடிய இந்த தேர்வாணையம், தேர்வு நடத்தக்கூடிய அந்த மையம் வினாத்தால் எப்படி வெளியானது, எப்படி அது வெளியே போச்சு என்பது பெரிய பிரச்சனையாக இருக்குது. கல்வி அமைச்சர் எந்த தவறுமே நடக்கவில்லை என்று சத்தியம் செய்தார். பிறகு தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். தவறுகள் நடந்திருக்குது, தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம் என்று திரும்பவும் கூறுகிறார். நீட் நுழைவுத் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என தொடர்ந்து கோரி வருகிறோம். கட்சி வேறுபாடு இல்லாமல், ஆச்சரியம் இல்லாமல் பாஜகவை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு விதிவிலக்கு வேண்டும் என்று. சட்டமன்றத்தில் இதற்கான மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஆளுநர் நீண்ட காலம் கிடப்பில் போட்டு வச்சிருந்து பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். குடியரசுத் தலைவரை கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். சட்டமன்றம் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பு தான் சட்டமன்றம். ஆகவே அதற்கு மதிப்பளித்து விலக்களிக்க வேண்டும்.
இந்த நீட்டை தொடர்வதா என்பது என்ன, இன்றைக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல பல மாநிலங்களும் இன்றைக்கு நீட்டு வேண்டாம் என்கிற போர்க்குரல் நாடு முழுவதும் இன்றைக்கு எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற அனைத்து மாநிலங்களிலுமே இது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஆகவே ஒன்றிய அரசு இதை பற்றியான முறையை பரிசீலிக்க வேண்டும், தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதையொட்டி மாணவர் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்கள் கொடுக்குற அந்த போடுற பெட்டிஷன் இது எல்லாத்தையுமே அனைத்தையும் ஆன்லைனில் தான் கொடுக்கணும் என்று ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். புதிய முறையை கொண்டு வருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, நவீனங்கள் வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அதை கட்டாயமாக்கக்கூடாது. நடைமுறையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. சிலவற்றை தான் ஆன்லைனில் போட முடியும். அந்த ஆன்லைனில் போடுவதற்கு எல்லா வழக்கறிஞர்கள்ட்டையும் இந்த வசதி கிடையாது, நீதிமன்றங்களையும் வசதி கிடையாது, வழக்கறிஞர்கள்ட்டையும் அனைத்து வசதிகளும் கிடையாது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதிமன்றங்களையும் எல்லா நீதிமன்றங்களும் இதற்கான வசதிகள் கிடையாது. உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கலாம், கீழமை நீதிமன்றங்களெல்லாம் அதுக்கான வசதி எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. எந்த ஏற்பாடுகளும் இல்லாமல் இதை கட்டாயப்படுத்துவது என்பது கூடாது. இப்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதி 2 வகைகளிலும் போடலாம், வழக்கம் போலவும் செய்யலாம், ஆன்லைன்லையும் போடலாம்னு சொல்லி அனுமதிச்சிருக்காங்க. இதை கட்டாயமாக்க கூடாது என்று இந்த வழக்கறிஞர்கள் கூட்டத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், இந்த 3 சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும். புதிதாக தேர்தல் நடைபெற்று நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்தில் இவை குறித்து முறையாக விவாதம் செய்து அமல்படுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த சட்டங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டக்கூடாது. சமஸ்கிருதம் மிக குறைவான பகுதி மக்கள் பேசுகிற மொழி. அது அந்த மொழியை நாங்கள் ஒன்றும் சொல்லலை, மிக குறைவான மக்கள் பேசுகிற மொழி, எல்லாருக்கும் அது தெரியவும் தெரியாது. சமஸ்கிருதத்தில் இந்த பெயர் சூட்டுகிற அந்த திணிக்கிற வேலையை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. அதுவும் கேட்குறீங்களா? நெட்டை ஒன்றிய அரசாங்கமே அவங்களே ரத்து பண்ணிட்டாங்க. நீட்டை இந்த மாணவர்களை சேர்ப்பதை கைவிடணும்னு நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. ஆனால் நீதிமன்றம் அது ஏற்க மறுக்குது. அதில் முறைகேடு நடந்திருக்குது, வினாத்தாள் வெளியாகி விட்டது, பல குளறுபடி நடந்திருக்குது. வினாத்தாள் வெளியானது மட்டுமல்ல, என்ன பதில் எழுத வேண்டும் என்பது ஆள் வைத்து எழுதியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முறையாக நடந்திருக்குது. 720 மதிப்பெண்கள், இந்த எந்த காலத்திலையும் இவ்வளோ அதிக மதிப்பெண்கள் அதிகமான மாணவர்கள் பெற்றதே கிடையாது. இந்த முறை பெற்றிருக்கிறாங்க. ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 7 பேர் 720 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. முறைகேடு நடந்திருக்கிறது, முதல்ல நடக்கலைன்னாங்க. பிறகு ஒன்றிய அமைச்சர் ஆமாம் நடந்திருக்கிறது, உண்மைதான் என்று அவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேர்வையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகம் முழுவதும் கள்ளத்தர சொல்லி தமிழகம் முழுவதும் ஈடுபடுறாங்க போலீஸார். முன்னாடி அரசியல்வாதி ஆதரவோடு தான் இப்போ போலீஸார் செயல்படுறாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க, நேர்மையான முழுக்க நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கே தெரியும். அதிகாரிகள் மட்டுமல்ல, காவலர்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய கருப்பு ஆடுகளும் இருக்காங்க. அவங்களுடைய உதவியோடு தான் ஆங்காங்கே சாராயம் விற்கப்படுகிறது. அவங்களுடைய உதவி இல்லாமல் சாராயம் விற்க முடியாது. ஒவ்வொரு காவல் நிலையமும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களும் சாராயத்தை அனுமதிக்க மாட்டோம் என மிக உறுதியாக இருப்பார்களேயானால் ஒரு இடத்தில் கூட சாராயம் என்பது விற்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அங்கங்கே இருக்கிற ஒரு சில இடங்களில்
அங்கங்கே உள்ளூரில் இருக்கிற இந்த காவல் நிலைய அதிகாரிகள் காவலர்கள் விற்பதற்கான மாமூல் வாங்கி கொண்டு விற்பதற்கு அனுமதிக்கிறார்கள். அதனால தான் இந்த பிரச்சனை வருகிறது. இதை முற்றிலும் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போ கள்ளக்குறிச்சிக்கும் பிறகு ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அரசு போட்டிருக்கிறாங்க. 3 மாத காலத்திற்குள்ள அறிக்கை கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த கமிஷனுக்கு நாங்களும் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்வோம். கமிஷன் விசாரிக்கிற பொழுது இவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு விசாரித்தால் உண்மை என்னவென்று தெரிய வரும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரவாண்டி தேர்தலில் எங்கள் அணி தான் வெற்றி பெறும். திமுக வேட்பாளர் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இது ஒரு சம்பவம், இது ஒரு நிகழ்வு. ஒரு நிகழ்வின் காரணமாக ஒரு தேர்தல் முடிவெல்லாம் ஒன்றும் வராது. அதை பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலில் ஏன் போட்டி போடலைங்கிறதுக்கு சொன்ன விளக்கம் ஏற்புடைய விளக்கம் அல்ல. தேர்தல் சரியாக நடக்காது, நேர்மையாக நடக்காது. தேர்தல் நடத்துகிற யார்? தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்துது. அந்த தேர்தல் ஆணையத்தை நம்பி தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் அதிமுக போட்டி போட்டாங்க. அதே தேர்தல் ஆணையம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் நடத்துது. தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்திட்டு போட்டி போடலைன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் பாஜக, பாமக, அதிமுக ஒரே நிலையை எடுக்கிறாங்க. இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் இவங்க ஏன் போட்டி போடலைங்கிறத பற்றி என்னங்கிறத புரிந்து கொள்ளலாம். இது ஒரு உள்நோக்கம் உடையது. இந்த உள்நோக்கம் வெற்றி பெற இந்த உள்நோக்கம் இல்லை. எதுக்காக இவங்க போட்டி போடலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது. அங்கே திமுக தலைமையிலான கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து களத்தில் நின்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கின்றன. கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டணி நடைபெற்ற கூட்டமே வெற்றியை தீர்மானித்து முடித்துவிட்டது. அவ்வளவு சிறப்பாக மிகுந்த எழுச்சியோடு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளின் சார்பாகவும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் கட்சி சார்பாகவும் வாக்குச்சாவடி வாரியாக பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு கட்சியும் நியமிச்சிருக்கிறாங்க, இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தால் எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது. என்ன சார்? எதிர்கட்சி அப்படி பேசலன்னா அது எதிர்கட்சி இல்லை. இந்த விசாரணையே போதுமானதுதான். எதிர்கட்சிகள் அவங்க கடமைக்கு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுபடி சொல்கிறாங்க. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி ராஜினாமா பண்ணால் எத்தனை ராஜினாமா பண்ணியிருக்கணும்? ஒரு ராஜினாமா இல்லை. அது அமைச்சர் முதலமைச்சராக இருந்தே இருக்க முடியாது. 13 வருஷம். இதில் தூத்துக்குடியில் துப்பாக்கி நடந்தது. துப்பாக்கி சூடை பற்றி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிந்து கொண்டார். எந்த முதலமைச்சராவது இப்படி சொல்லுவாங்களா? என்ன அன்றாடம் தமிழ்நாட்டில் என்ன சம்பவம் நடைபெறுகிறது என்பது உடனுக்குடன் தெரிகிற இடத்துல அந்த வாய்ப்பை பெற்றிருப்பவர் தான் முதலமைச்சர். இங்கே இன்னைக்கு கூட்டம் நடக்குதுன்னா நம்ம முதலமைச்சருக்கு தெரியும். துப்பாக்கி சூடு நடந்து 13 பேர் செத்ததுக்கும் பிறகு பல பேர் காயம்பட்ட பிறகு தொலைக்காட்சியில் பார்த்தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலை. உடனடியாக 18ஆம் தேதி சம்பவம், 19ஆம் தேதி உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ இடமாறுதல் மாற்றப்பட்டிருக்கிறாரு. எஸ்பி உள்பட பல பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் சொல்கிறார், நான் ஓடி ஒழிய மாட்டேன் அப்படின்னு சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. கள்ளச்சாராயம் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ அரசு மதுபானம் போலி மதுபானம் 24 மணி நேரமும் விற்கிறாங்க. இது மாநகர அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் தான் விற்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள அதிகாரி போலி மதுபானம் விற்கிறத பற்றி எனக்கு தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க. அது மாதிரி இருந்தால் தப்பு. அது மாதிரி புகார்கள் எதுவும் வரல. நம்ம பேசுவது கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயத்திற்கு அனுமதி கிடையாது. அது அங்கங்கே இருக்கிற காவல் நிலையங்கள் முறையாக செயல்பட்டால் நிச்சயமாக கள்ளச்சாராயம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பூரண மதுவிலக்கு நல்ல கோரிக்கை. இந்தியா முழுவதும் அமல்படுத்தலாம், தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்தலாம். இந்தியா முழுவதும் கேரளத்தில் கல்லுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை இருக்கும். பாண்டிச்சேரியில் கல்லுக்கடை, சாராய கடை, பிராந்தி கடை இருக்கும்.
ஆந்திராவில் இருக்கும், சுற்றியும் எல்லா கடையும் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு அமல்படுத்த முயற்சி பண்ணால் அது வெற்றி பெறாது, தோற்று தான் போகும். சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறையில் அது சாத்தியமே கிடையாது. யார் கேட்குறா? யார் கேட்குறா? சட்டசபையில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, துரைமுருகன் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி உறுப்பினரே கேட்டிருக்கிறாரா, நல்லது அப்படின்னு இருக்காரு. அதுக்கு மேலே நான் அதை சொல்ல விரும்பலை. அதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே கள்ளுக்கடையை தர, உடனே சாராய கடையை தர, ஒரு பக்கம் பூரண மதுவிலக்கு வேணும், அப்புறம் மறுபுறம் கள்ளுக்கடையை திறக்கணும், சாராய கடையை திறக்கணும். அதை திறந்தால் இது நின்று போயிடும் அப்படின்னா எது திறந்தாலும் எல்லாம் நடக்கும். இது கள்ளுக்கடை திறந்தால் அதில் உங்கத்தங்காயை போட்டு அது வியாபாரம் பண்ணுவோம், அதில் 4 பேர் சாவோம். அப்போ நல்ல கல்லா கொடு சர்க்கார், இப்படி கோரிக்கை எல்லாம் வரும். கள்ளுக்கடை திறக்கணுமா சாராய கடை திறக்கணுமாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். இப்பொழுது பிரச்சனை கள்ளச்சாராயம், அதில் இந்த மெத்தனால் கலந்து விற்றது, அதுதான் பெரும் பிரச்சனை. முதலமைச்சருக்கு உத்தரப்பட இது எங்கிருந்து வந்தது? இப்போ இன்றைக்கி என்ன செய்தி? ஹைதராபாத்திலிருந்து இது வருகிறது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஹைதராபாத்திலிருந்து ரயில் மூலமாக சென்னை வந்து, சென்னையிலிருந்து புதுச்சேரி போய், புதுச்சேரியிலிருந்து இங்கே கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்குன்னு செய்தி வருது. இதை எப்படி தடுப்பது? இதை தடுக்க முடியுமானா தடுக்க முடியும். காவல்துறையில் கருப்பு ஆடுகள் இல்லை என்றால் இவை அனைத்தையும் தடுத்து நிறுத்த முடியும். எடப்பாடி பழனிசாமி அப்படித்தாங்க சொல்லுவாரு. எடப்பாடி பழனிசாமி என்னை ஆதரித்து பாராட்டியா பேசுவார்? இல்லை அவரை தான் ஆதரித்து நான் பாராட்டி பேச முடியாது. நல்லது பண்ணால் அவரை ஆதரித்து நான் பாராட்டி பேசலாம். 24ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறோம், அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். வர்ற 24ஆம் தேதி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றமும் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்காக கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறோம். ஏற்கனவே நேற்று திருச்சியிலும் இழந்திருக்குது. நீங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க, பத்திரிகைகளெல்லாம் செய்தி வந்திருக்குது. அதாவது எடப்பாடி விரும்புறது மாதிரி திமுக சர்க்கார் ஒழியணும்னு கோஷம் போட சொல்கிறாரு. அந்த கோஷம் நாங்கள் எதுக்கு பண்ணோம்? அவர் போட்டுக்கிட்டு இருக்கட்டும், அது எதுக்கு நாங்கள் போடணும்? அது பூரா இதிலேருந்து தான் வருது, நம்ம குஜராத்திலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. குஜராத் துறைமுகத்திலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. அதானி துறைமுகம் இருக்குல்ல, அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்குது. பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. அங்கே நிறுத்திட்டாங்கன்னா அது வராது, அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கேருந்து வருதில்ல அம்பு. எங்கேருந்து அம்பை ஏவனது யாருன்னு பார்க்கணும்ல. அம்பை கோச்சிட்டு என்ன பண்ணுறது? அம்பு ஏவி விடுறது குஜராத்தில் இருந்து. ஏற்கனவே பல முறை சொல்லிட்டோம், சட்டசபையிலையும் சொல்லியாச்சு. அது அங்கே நிறுத்த முடியல. மதுவிலக்கை பூரணமாக அமல்படுத்துகிற போதையில்லா மாநிலம் என்று குஜராத்தை அறிவிக்கப்படுது. அங்கே தான் அங்கேருந்து தான் இறக்குமதியாக இங்கே வந்துகிட்டு இருக்குது. அது நிறுத்தினா இங்கே ஸ்டாப்பாக நிறுத்தினா. அதை வருவதை நான் ஆதரிக்கலை. எந்த போதைப் பொருள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டாலும் விற்பனை செய்யப்பட்டாலும் அனைத்தும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். உள்ளூர் காவல்துறையினர் உறுதியாக நடவடிக்கை மேற்கொண்டால் நிறுத்த முடியும். நிறுத்த முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிச்சயமாக நிறுத்த முடியும். தமிழக அரசு தடுக்க தவறிட்டு நான் சொல்லல, உள்ளூர் போலீஸ் தடுக்க தவறிட்டுன்னு சொல்கிறேன். அவர் தான் முதலமைச்சராக இருக்காரு, அதான் சட்டசபையிலே சொல்லியிருக்கிறாரு. அவரே ஒவ்வொரு ஸ்டேஷனாக வரணுமா? அது எப்படி சாத்தியம்? அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நான் மாநில செயலாளர், ஒரு மாவட்டத்தில் எங்கே தவறு நடக்குதுன்னா ஒவ்வொரு மாவட்டமாக நான் போயிட்டு இருக்க முடியுமா? அந்தந்த மாவட்டம் தான் எல்லாம் கவனிச்சுக்கணும். உள்ளூர் போலீஸு கவனமாக இருக்க வேண்டும். உள்ளூர் போலீஸு கருப்பு ஆடுகளாக இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப அதான் சொல்ல முடியும். கள்ளக்குறிச்சியில் 20 வருஷம் நடக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் தான் ஆகுது. பாக்கி வருஷம்லாம் யார் ஆட்சி நடத்தினது? அண்ணா திமுக தான் ஆட்சி நடத்தினது. இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லாதீங்க. எல்லா ஆட்சிகளிலும் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விற்பனையும் சாவுகளும் நடந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த பொழுதும் 51 பேர் செத்துருக்கிறாங்க. எந்த ஆட்சி என்பதெல்லாம் பிரச்சனை, இது நடக்கக்கூடாது என்பதுதான் முக்கியமே தவிர இது இந்த ஆட்சியா அந்த ஆட்சியா, எடப்பாடி பழனிசாமியா அல்லது ஸ்டாலினா என்பதெல்லாம் பிரச்சனை. கலைஞர் காலத்தில் நடந்திருக்குது, ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்குது, எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் கடுமையாக சட்டமே போட்டார். கள்ளச்சாராயம் காய்ச்சினா நாடு கடத்துவேன்னு கூட சட்டம் போட்டு பார்த்தாரு. அப்பயும் வச்சுக்கிட்டு தான் இருந்தது. உள்ளூர் போலீஸு
உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தால், கருப்பு ஆடுகளாக இல்லாமல் இருந்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும். இல்லை என்றால் இதில் சிரமம்தான் வரும். அரசு இப்பொழுது ரொம்ப தீவிர நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. நடவடிக்கை தொடர வேண்டும். இது ஒரு தற்கால நடவடிக்கையாக அமைந்துவிடக்கூடாது. தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர். இரும்பு கரத்தை கொண்டு தொடர்ச்சியாக ஒடுக்க வேண்டாம். இந்த சம்பவத்தோடு நிறுத்திவிடக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள்.